श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். அவனீதனயா கமனீயகரம் ரஜனீகரசாருமுகாம்புருஹம் ரஜனீச்சரராஜதமோமிகிரம் மஹனீயமஹம் ரகுராமமயே. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ வெங்கடேச ஸ்தோத்திரத்தின் 7வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம் பெருமாளை பார்த்து ராமரை பார்த்து பிரார்த்தனை செய்கிறோமாம். இதற்கு முன்னாடி ஸ்லோகத்தில் அவரின் அழகை பார்த்தோம். இப்பொழுது இந்த ஸ்லோகத்தில் நம்ம சீதா தேவியும் ராமரும் 2 பேருமே ஒன்னா இருந்தா அது எப்படி இருக்கும் பார்க்க என்பதை பார்க்க போறோம். அவனீ தனயா கமனீயகரம் ரஜனீகர சாரு முகாம்புருகம். அதாவது நம்மளோட ராமரின் அந்த ஒரு முகம் இருக்கே, அந்த ஒரு முகம் எப்படி நிலவு பிரகாசிப்போட அந்த ஒரு ஒளியோட இருக்குமோ அந்த ஒரு பிரகாசத்தோட இருக்காம் நம்மளோட ராமரின் முகம். இப்படி இந்த நிலவின் பிரகாசத்தோட இருந்தாலும் சூரியனின் கிரணங்களோட அந்த உதவியோட மலர்கிற தாமரையை போலவும் இருக்கான் நம்மளோட ராமரின் முகம். அதனால் எப்படி பார்த்தாலும் இவரின் முகத்தில் திருமுகத்தில் இருக்கும் ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன். இந்த திருமுகமே பார்க்கறதுக்கு சந்திரன் மாதிரி தான் இருக்காம். அதே சமயம் சந்திரன்மாக குளுமையாக இருக்கும் போது சந்திரன் மாதிரியே அந்த அழகான சொரூபத்தோடு இருக்கும் போதும் அந்த சமயத்திலும் ஒரு தாமரையை போல புதிதாக மலர்ந்த தாமரையை போல அழகாகவும் மென்மையாகவும் சூப்பராகவும் இருக்காம் பார்க்கறதுக்கு நம்ம பெருமாளின் திருமுகம். அதனால் அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு முகம் இருக்காம், அப்பேற்பட்ட அழகான ஸ்வரூபம் இருக்காம் நம்மளோட ராமருக்கு. அதனால் இப்பேற்பட்ட ராமர் பக்கத்திலேயே தன்னோட பிராட்டியாக இருக்கும் நம்மளோட சீதா தேவியை பிடிச்சுட்டு இருக்காராம் கையை. அதனால எப்படி கையை பிடிச்சுட்டு இருக்கார் என்பதையும் அழகாக சொல்றாளாம். தாமரையை போல இருக்கும் நம்மளோட பெருமாள், தாமரையை போல திருமுகம் உடைய நம்மளோட பெருமாள் ராமராக அவதரித்தால், அதனால ராமருக்கும் அந்த தாமரை போல முகம் இருக்கு. இப்படி இருக்கும் நம்ம ராமர் அவரோட தாமரை போன்ற கைகளால் தாமரையில் தங்கி கொண்டிருக்கும் நம்மளோட லட்சுமியின் கைகளை பற்றி கொண்டார் என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார்கள். அதனால அப்பேற்பட்ட ஒரு அழகான டிஸ்கிரிப்ஷனை இந்த ஸ்லோகத்தில் சொல்றான். அவனீ தனயா கமனீய கரம் ரஜனீகர சாரு முகாம்புருகம் ரஜனீச்சர ராஜதமோமிகிரம் மகனீயமகம் ரகுராமமகே. அதாவது இருட்டுல, அதாவது இருள்ல நடந்து வரும்போது ஒரு காடு இருக்காம். அந்த காட்டுல இருள் சமயத்துல இருக்காம், இரவு சமயம். அப்போ நம்ம ராமர் அந்த காட்டில் நடந்து போனா அந்த இருள் எல்லாம் கலங்கி போயிடுமாம், அந்த இருள் எல்லாம் கலைஞ்சு போயிடுமாம். அந்த இடத்தில் பிரகாசம் ஒளி வர ஆரம்பிக்குமாம். இந்த காடும் நிறைய ஒரு மரங்கள் இருக்கும், செடிகள் கொடிகள் எல்லாம் இருக்கும். இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வழிவிட ஆரம்பிக்குமா நம்மளோட ராமருக்கு. அதனால ராமர் நடந்து போனா அந்த பாதை ரெடியாக இருக்கணும் என்பதற்காக இந்த மரங்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் நகர்ந்து போறதாம். இப்படி போகும் இந்த ராமருக்கு பிரகாசம் ஒளி வேணும் என்பதற்காக சூரிய குலத்திற்கு திலகமாக இருக்கும் இவருக்கு சூரியனே வழிகாட்டுகிறது என்று இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார்கள். அதனால் அவனீதனையா கமனீய கரம் ரஜனீகரச்சாரு முகாம்புருகம் ரஜனீச்சர ராஜதமோமிகிரம் மகனீயமகம் ரகுராமமயே. அனைவருக்கும் தலைவனாக இருக்கும் ராமரே, உனக்கு நமஸ்காரம். நீர்தான் என்னை ரட்சிக்க வேண்டும், நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று அழகாக ஒரு பிரார்த்தனை செய்கிறோம் ராமர்கிட்ட. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். நம்மளோட நாரதரை பார்த்து நம்ம பிரம்மா கேட்கிறாராம், அப்படி என்ன அதிசயமான விஷயங்களை இந்த உலகத்தில் பார்த்தேள் என்று கேட்கும்போது நாரதர் பிரம்மாவை பார்த்து சொல்றாராம், இல்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இறந்து கொண்டு இருக்கும் நபர்கள் ஏற்கனவே இறந்து போனவாளை பார்த்து சோகப்படுறா, கவலைப்படுறா, கஷ்டப்படுறா, அழறா. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துட்டே வர இவா ஏற்கனவே இறந்து போனவாளை பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்று நாரதர் சொல்றாராம். இதை கேட்ட உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாராம், புன்னகையோட பார்க்கிறாராம் பிரம்மா. ஏனென்றால் மனிதர்களே இப்படித்தான், கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களின் வாழ்நாள் குறைஞ்சிட்டு வர்றது என்று புரிந்து கொள்ளாமல் ஏற்கனவே தங்களுக்கு நெருங்கியவர்கள் இறந்து போயிட்டார்களே என்று கவலைப்படுகிறார்கள். அதனால் மனிதர்களே இப்படித்தான், இது அவளோட குணம். அதற்கப்புறம் என்ன பார்த்தேல் என்று நாரதரை பார்த்து கேட்கிறார் பிரம்மா.
அப்ப நாரதர் வந்து பிரம்மாவை பார்த்து சொல்றாராம், இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்த்தேன் பிரம்மாவே. அதாவது இந்த மக்களுக்கு வந்து புண்ணியம் பாவம் இது ரெண்டுத்திற்குமே வந்து வித்தியாசமே தெரியல, இதை எப்படி கடைபிடிக்கணும்னே தெரியல என்று நம்ம நாரதர் பிரம்மாவை பார்த்து சொல்றாராம். இப்படி நாரதர் சொல்றதுக்கான அந்த ஒரு விளக்கம் என்ன, இதை ஏன் இப்படி சொல்றார், இதற்கப்புறம் கதை மேலும் எப்படி நகர்றது, இந்த நீதி கதை நீதி என்ன, நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.